ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேத்து லாங் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், இன்னையில இருந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எத்தனை பேர் ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் அக்கா நாங்களுமே வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னையில இருந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன தேதி வந்து 15ஆ? ஆமா, இன்னொரு 15 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 14, இன்னொரு 16 நாளைக்கு கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல சேவிங்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து வரும். நான் எவ்வளவு சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்றத கண்டிப்பா அந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தது, அக்கா இது எப்படி நீங்க எடுக்கவே மாட்டீங்களா, கண்டினியூஸா வந்து பண்ண போறீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் ஆக்சுவலா எனக்கு அடுத்த மாச கமிட்மெண்ட்டுக்காக இந்த மாசம் எப்பவுமே ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கும். சீட்டு போட்டிருக்கோம், இல்ல ஏதாவது வீட்டு எக்ஸ்பென்ஸ்க்காக, இல்லைன்னா என்னோட ஏதாவது பர்சனலான விஷயங்களுக்காக நான் வந்து சேவிங்ஸ் போட்டு வச்சிருப்பேன். பர்சனலான விஷயம்னா என்ன, அதுதான் சீட்டு தான். தீபாவளி ஃபண்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் குலுக்கல் சீட்டு ஒன்று போட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த டைம்ல இப்போ ஏல சீட்டு ஒரு 8000 வருது அப்படின்னா, நான் ஒரு 2000 அந்த மாசம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து எடுத்துப்பேன். எடுத்துட்டு அடுத்த மாசம் ஒரு அந்த மாசத்துக்கு வெறும் 6 மட்டும் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த மாசத்துக்கான ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு. இப்படிதான் நான் வந்து சேவிங்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னையில இருந்து மேபி நேத்து வீடியோ பார்க்காதவங்க யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட இன்னையில இருந்து யார் யார் ஜாயின் பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச். காலையில ஆக்சுவலா நீங்க வீடியோ ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா தேவிகா இளங்கோவன் சேனலை வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், நைட்டு எப்படி போகுதுன்னே தெரியல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கடகடன்னு ஓடிடுது அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து நினைப்போம்ல. நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஒரு நாள், அந்த ஒரு நாள்ன்றது நிஜமாவே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக தான் பார்ப்பேன். ஏன்னா நைட்டு படுக்கும்போது நம்ம காலைல எந்திரிப்போமான்றது தெரியாது. பட் காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக தான் நான் எப்பவுமே வந்து பார்ப்பேன். நம்மளோட லைஃப்ல டெய்லி காலைல எழுந்திரிக்கிறோம், நைட்டு ஆயிடுது, போய் தூங்கிடுறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். பட் நம்ம அந்த நாளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களோட தான் உங்களோட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட லைஃப்ல நீங்க மாத்திக்கக்கூடிய விஷயமா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னுமே நான் வந்து சொல்றேன். இதை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே சொல்றதா காலையில எந்திரிச்சு பழகுங்க. ஏன் அப்படின்னா, காலைல எந்திரிக்கிறதுனா ஏர்லி மார்னிங் உங்களை 4 o'clockலாம் நான் எந்திரிக்க சொல்ல. எப்போ ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது எந்திரிச்சு வந்து பழகுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்குமே தவிர நமக்கான ஒரு டைம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் காலையில எந்திரிச்சு ஒரு கிளாஸ் அந்த காஃபியோ டீயோ குடிக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல நின்று எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அவசர அவசரமா குடிச்சிட்டே கிச்சன்ல வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப ஹரிபரியா இல்லாம உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த டைம் கண்டிப்பா காலையில வந்து கொடுக்கும். அதனால காலையில முடிஞ்ச அளவுக்குல எப்பவுமே புதுசா நீங்க எந்திரிக்க போறீங்க அப்படின்னா 6 மணிக்கு தான் சிஸ்டர் நான் எந்திரிப்பேன், பசங்களை அப்பதான் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்ப முடியும் அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு 20 நிமிஷம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க காலையில எந்திரிச்சு ரொம்ப பிளசண்டா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைக்கு டே நிஜமாவே ரொம்ப ஹாப்பியான டேவா கண்டிப்பா இருக்கும். காலையில எந்திரிங்க. அது நிஜமாவே உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். உங்களோட லைஃப்ல நீங்க வந்து மாத்திக்கக்கூடிய பழக்கம்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன். அதே மாதிரி காலைல எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம் அப்படியெல்லாம் இல்லாம டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கோங்க. டெய்லி என்ன கத்துக்கிறது, வீட்டுல வேலையே சரியா இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஷெட்யூல்லாம் போட்டு ஒரு வேலை பண்ணும்போது ஷெட்யூல்லாம் உங்களை நோட்டு நான் எடுத்து இது இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன் அப்படியெல்லாம் கிடையாது. பட் நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, காலைல இந்த வேலை இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த வேலை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஒரு ஷெட்யூல் வந்து போட்டு பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான டைம் வந்து நிறைய இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கோங்க. டெய்லி கத்துக்கிறதுனா உங்களுக்கு வந்து புதுசு புதுசா இப்ப டெய்லரிங் கத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஆரி ஒர்க் கத்துக்கோங்க. அதுவும் பண்ணலாம், அதுவுமே நல்ல விஷயம் தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்ல தப்பு பண்றீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களா வந்து உங்களோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இப்போ பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னா ஃபோன் பேசிக்கிட்டே பாத்திரம் தேய்க்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு யாரோ ஒருத்தவங்களோட நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேலையை செய்யும்போது நம்ம வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். அதனால நிறைய பேர் அந்த ஹேபிட்டோட வந்து இருப்பீங்க. பட்
அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1 ஹவர் பேசுறீங்க அப்படின்னா, நீங்க பேசுறதுனால பின்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க பேசுறவங்க எல்லாருமே உங்களுக்கு உண்மையானவங்களா, நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஆமா இவ சொல்றது சரியா தான் இருக்கும்னு நம்புறவங்களா இருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க பேசுற அந்த 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. மேபி அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கலாம். இவளுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா ஃபோன் பண்ணி நமக்கு டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தங்கிட்ட ரொம்ப நேரம் பேசும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண வந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம காலைல இருந்து வீட்டிலேயே இருக்கோம், இல்ல நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் வந்து எதுவுமே மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுதுன்றது தெரியாது. நம்ம சொல்ற விஷயத்த அவங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்களான்றது தெரியாது. அதனால அந்த 1 ஹவர் நீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்ட போட்டு விட்டுட்டு, இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்லோகம் கேட்கலாம். இல்லன்னா வந்து ஏதாவது ஸ்டோரி கேட்கலாம். இல்ல அப்படின்னா டிவில சும்மா சீரியல் பிடிக்குமா, சீரியல் போட்டு விட்டு கூட நீங்க உங்க வேலைய வந்து பார்க்கலாம். எதுக்காக இத பர்ட்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் ஆக்சுவலா வந்து சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா மாத்திக்கணும். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டிப்பா வந்து மாத்திக்கோங்க அப்படிதான் வந்து சொல்லுவேன். இந்த 1 ஹவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டு வேலை தான் பார்க்குறோம், டிவி ஓடிட்டு இருக்கும், யார்ட்டயா பேசணும் போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஃபோன்ல வந்து யாராவது பேசுறத வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய அந்த பட்டிமன்றம்ன்றதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நிறைய பேர் பேசுவாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி பேசுறத கேட்கறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட ஃபோன்ல அதை ஆன் பண்ணி விட்டுருவேன். எனக்கு மோஸ்ட்லி பாட்டு வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்கறதெல்லாம் விட எனக்கு வந்து யாராவது என் கூட யாராவது இருக்காங்கன்ற மாதிரி யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஷோஸ் எல்லாம் வருதுல்ல, நீயா நானா ஷோ மாதிரி, தமிழா தமிழா ஷோ மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து அதை பார்த்துட்டு என்னோட வேலையை வந்து பண்ண ஆரம்பிப்பேன். டெய்லியும் ஏதாவது ஒரு தொழிலாக தான் கற்றுக்கணுன்றது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றோம், அதை வந்து டெய்லி மாத்திக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா அது ஒரு 1 மாசம் கழிச்சோ இல்லை 2 மாசம் கழிச்சோ அதை வந்து மாத்திக்கிறதுக்கான முயற்சியாவது பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த விஷயமா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாருமே வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே வந்து கிடையாது. ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபோனை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இந்த ஃபோனோட வேல்யூவே வந்து இருக்குது. என் கையில் இப்போ மணி என்ன ஆகுது, கரெக்டாக காலையில் 5:58 ஆகுது. இந்த மணி 6 கூட ஆகலை. இந்த ஃபோன் நான் காலையில் பூஜைலாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு என் கையில் எடுக்கிறேன் அப்படின்னா, நைட்டு 11:30 மணி வரைக்கும் என் கையில் மட்டும்தான் இந்த ஃபோன் இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் இந்த டேபும் இல்லாமல் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா கூட அங்கே போய் உட்காந்து என்ன என்கொயரிஸ் வந்திருக்கு, ஏன் அந்த 10 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து பண்ணுவேன். பட் இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட வேலைக்காக பண்ணுறேன். அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் குழந்தையோட இன்னொரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மொபைல் வச்சுருக்கேன். இது வந்து தேவேஷ் புட்டிக்கான ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே எடுக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். இந்த ஃபோனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு இருக்குல்ல, நம்ம அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி அதாவது நம்மளே பேசி நம்மளே வம்பு வந்து விலைக்கு வாங்கிப்போம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரீல்ஸ் பார்ப்போன்னு உட்காந்து ஆரம்பித்து தள்ளிக்கிட்டே இருப்போம். டைம் போகிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்போ ஏதாவது துணி மடிக்கலான்னு உட்காந்துருப்பீங்க, சரி விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பார்க்குறது வந்து நமக்கு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம பார்க்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது உங்களோட டைமை ஃபுல்லாக அதுவே எடுத்துக்குது அப்படின்னா அதோட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கா, அதை தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு. வீட்டில் இருந்து மெஹந்தி கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கிங்லேருந்து, டெய்லரிங்லேருந்து, ஆரி ஒர்க்லேருந்து இல்லாததே கிடையாது இந்த மொபைலில். இந்த மொபைல் நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருக்காது. என்னோட ஃப்ரெண்டுனா என் கூட இருக்கிறது இப்போ இதுதான். ஏன்னா என்னோட எல்லா விஷயமும், நான் நாளைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறேன், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போகிறேன், எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு உட்காருவேன். நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பேசலாம், என்ன பேச சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சில நோட்ஸ் எல்லாம் வந்து எடுப்பேன். அதுக்கு எனக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் வந்து எல்லாமே என்கொயரிஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இதில் வந்து எடுத்துப்பேன். அதனால் உங்களோட மொபைலை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. எனக்கு பெருசாக எதையுமே கற்றுக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா
வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுங்க. வீடு க்ளீன் பண்ண பிடிக்குதா, வீடை க்ளீன் பண்ணுங்க. துணி அப்படியே கிடக்கா, துணி மடிங்க. நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நானுமே 2 நாள் ஆச்சு. 2 நாளா காலைல 10 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஆஃபீஸ்லாம் அனுப்பிடுறேன்னா 10-10:30 மணிக்கெல்லாம் போய் கதவு டோர் அடைச்சிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னா, நானும் ஸ்ரதனும் மட்டும்தான். அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். கொஞ்ச நேரம் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இல்லைனா வந்து மிக்சி இல்லை இப்போ, அதனால ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு வந்து கொடுப்பேன். தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 11:30 மணி 12 மணிக்கு ஏதாவது ஒரு நல்ல படம் போட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸாக வந்து இருக்கேன். பட் 2 நாளாக வந்து வீட்டில் துணி மடிக்கல, அப்படியே தான் வந்து இருக்கு. இந்த மாதிரி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வந்து நமக்கு தோணும், அட போடா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது தப்பு கிடையாது. ஆனால் டெய்லி வந்து நீங்க செய்யற வேலையை வந்து இந்த ஃபோன் எடுத்துக்குது அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். உங்களோட லைஃப்ல இந்த ஃபோனை யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். பட் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமா வந்து பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நமக்கு பிடிச்ச சமையலை என்னைக்காவது ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுவோன்னு யோசிச்சிருக்கோமா? நமக்கு நாளைக்கு வெளில போகிறோம், நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வைப்போம்னு யோசிச்சிருக்கோமா? நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி என்னைக்காவது போட்டிருக்கோமா? இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கவங்க அடுத்தவங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நம்மளை நம்ம கவனிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் கொஞ்சமாவது நம்ம வந்து கவனிச்சுக்கணும். மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இது நான் எனக்கு பர்சனலாக வந்து சொல்லிக்கிறது, நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன். பட் இப்போல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனேலாம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்திரிச்ச உடனே என்னோட பாட்டிலை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரூமில் வந்து வச்சிடறேன். இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு 9:30 கண்டிப்பாக வந்து ஆகிடும். சில டைம் 8 o'clock சாப்பிட்ருவேன். சில டைம் 7:30க்கெல்லாமே வந்து சாப்பிட்ருவேன். அது எனக்கு இருக்கிற வேலையை பொறுத்து. சில டைம்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு உட்காருவேன். ஆனால் ஃப்ரீயாலாம் சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த டைமில் 9:30க்கு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா அந்த 9:30க்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணியாவது வந்து குடிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வெயில் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை தாண்டி நான் வீட்டில் தான் இருக்கேன். முன்னாடிலாம் எதுக்காக தண்ணி குடிக்க மாட்டேன்னா, ஷூட்டிங் போகும்போது தண்ணியெல்லாம் குடிச்சோன்னா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்காது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிடும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால் ஃபுல் டே தண்ணியே குடிக்க மாட்டேன். காலையில் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு போனேன் அப்படின்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வரும்போது வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூமே வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதனால தான் எனக்கு நிறைய தடவை ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. இப்போ வீட்டில் தானே இருக்கும், அதனால் ரெகுலராக தண்ணி வந்து குடிக்கிறேன். டெய்லி அட்லீஸ்ட் லஞ்சில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறேன், கீரை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என் பசங்களோட உடம்பு எவ்வளோ முக்கியம், என் ஹஸ்பண்டோட உடம்பு எவ்வளோ முக்கியம்னு நான் பார்க்குறேனோ அதே மாதிரி இப்போலாம் என்னோட ஹெல்த்தையும் நான் வந்து முன்னாடியை விட ரொம்ப பெட்டராகவே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களோட உடம்பையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எந்த கவலையுமே இருக்காது, அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு நமக்கு தோணும், நமக்கு வந்து இப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுல, இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அதை யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி இவங்க ஏன் நம்மளை இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நம்மளை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்போம். அப்போ உட்காரும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஆப்வியஸாக நம்ம மனசில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்கும். இவங்க நம்மளை இப்படி சொன்னாங்கல்ல, இவங்க முன்னாடி இப்படி இருக்கணும், இவங்க ஏன் நம்மளை இப்படி சொன்னாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நினச்சே பார்க்காதீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் யோசிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இப்படி சொன்னாங்க, நம்ம லைஃப்பில் நம்ம இன்னும் முன்னேறி காட்டணும், அதுக்கான முயற்சி என்ன பண்ணலான்றதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம வந்து இவங்க நம்மளை இப்படி சொன்னாங்களே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, வீட்டுக்கார் நம்மளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் வந்து போவீங்க. உங்களால் எந்த வேலையும் பண்ணவே முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் தாட்டே வரவே கூடாது. ஏன்னா நம்மளோட டைம்ன்றது அவ்வளோ வேல்யூவானது. நான் இவர்கிட்ட சொல்லுவேன், தங்க எனக்கு ஒரு நாள் பத்தவே மாட்டேங்குது தங்கம் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் வந்து இப்போ முன்னாடி சொன்னல அந்த கேட்டகரி தான். எப்படின்னா பிரச்சனையே இருக்காது என் லைஃப்பில், ஆனால் நானாக பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிப்பேன். நான் சொல்கிறது ஒரு 2 years பேக்லாம். இவங்க ஏன் என்கிட்ட பேச மாட்றாங்க, இவங்க ஏன் வந்து என்னை இப்படி சொன்னாங்க, நான் அவங்கள ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்குறேனே, ஏன் தங்க அவங்க என்னை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்க மாட்றாங்க, நான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறேனே, ஏன் அவங்க என்கிட்ட சொல்ல மாட்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத பைத்தியம் மாதிரி நானே எனக்கு கஷ்டத்தை வந்து கொடுத்துப்பேன். அப்படியே யோசிச்சு
லிட்ரலி தேவையில்லாததுக்கெல்லாம் அழுது தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு நானே என்ன ஒரு பைத்தியம் மாதிரி வந்து அப்படியே வச்சுட்டே வந்திருப்பேன். ஃபுல்லு அந்த டிப்ரெஷனோடையே வாழ்றது வந்து எனக்கு பழகின விஷயமா மாறிடுச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும். பட் இப்போல்லாம் கேட்டிங்கன்னா நான் என்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்திருப்பேன். வேலை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா யாரை பற்றி யோசிக்கணுன்ற தாட்டே வராது. நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இந்த பிஸ்னஸ்க்கு இப்போ என்னோட சாரீ பிஸ்னஸ்க்கு நான் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும், என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்கலாம், இதுக்கு எந்த மாதிரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும், எங்கே வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் மண்டைக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். நிறைய பேர் லைவ் போட சொல்கிறாங்க. நம்ம லைவ் போடணும், இன்னும் சேனலை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் போடலாம், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் சரியாக தான் இருக்கா, நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு நைட்டு 11:30 மணிக்கு இவர் சொல்லுவார், அந்த டேபை வாங்கி வச்சு தங்கம், மணி 10:30 மணி 11 மணி ஆகு தங்கம், தயவு செஞ்சு படு, காலைல மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஹரிபரியோடவே வந்து நாளைக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு, இதை முடிக்கணும் அதை முடிக்கணும். இது வந்து டென்ஷன் கிடையாது. இதை மேபி நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நான் டெய்லி ஒரு கமிட்மெண்ட்டோட தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டோட இது வந்து பே பண்ணோம், என்னது வரி, வீட்டோட வரி வந்து ஆக்சுவலாக மார்ச்லேயே பே பண்ண வேண்டியது எங்களுக்கு தெரில, மறந்துட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. இப்போ வந்து எனக்கு அதுக்கு இன்றைக்கி 2500 தேவைப்படுது அப்படின்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த 2500 எப்படியாவது கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இன்றைக்கி சாரியிலேருந்து ஆர்டர் வருதா, இதை பிரித்து இதுக்கான செலவுக்கான விஷயங்களை இதில் எடுத்து வைக்கணும், இதுக்கானது இதை பண்ணணும். இப்போ எனக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. தேவேஷ்க்கு பர்த்டே வருது, அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு இன்னும் காசு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவேஷியோட யூனிஃபார்ம் ஒன்று வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கி ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், அதுக்கான கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்படி பெண்டிங் வச்சுட்டே போயிட்டே இருக்கு. எங்களோடது இன்னும் எம்ஓடி இன்னும் வரல, அதுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி ஒரு விஷயங்கள் வந்து என் குடும்பத்துக்கு என்ன விஷயமோ, எனக்கு என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு எது ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நான் இப்போ மைண்ட்ல வந்து வச்சிருக்கேன். ஒரு மாதிரி டெய்லி கமிட்மெண்ட்டோட எந்திரிக்கிறது நிஜமாவே எனக்கு பிடிக்கும். இந்த செயினை திருப்பினப்போ கூட இங்கேருந்து இவங்க கிட்டேருந்து இந்த காசை வாங்கி அதை திரும்ப கொடுத்து இந்த நகையை திருப்பி அந்த நகையை வச்சு மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன எங்கள் அம்மாலாம் பார்க்கும்போது கேட்பாங்க, அப்பா எப்படி தான் நீ இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு. பட் நான் செய்கிற வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாதி நகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 6 லட்சம் 5 லட்சத்துக்கு வச்சுருந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து காசு வாங்கி அதை வந்து இப்போ செப்பரேட்டாக ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு வர கேஷில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த நகையை திருப்புறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். பட் இதுக்கான ப்ராசஸ்ன்றது 1 மாசமா நான் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். வெளில இருந்து பார்க்குறவங்களுக்குப்பா அந்த பொண்ணு இங்க வாங்குது, அங்க கொடுக்குது, திரும்ப இதை பண்ணுது, மறுபடியும் நகையை வைக்குது, மறுபடியும் காசு எடுத்துட்டு வருது, இதை திரும்ப இங்க வைக்குது, மாற்றி மாற்றி வைக்கிறிய, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா என் வேலையை பார்க்குறேன். ஏன்னா நான் என்னோட வீட்டுக்காக ஒரு விஷயத்த பண்றேன். மொத்தமா இருக்கிற ஒரு பொருளை பிரித்து தனித்தனியாக வைக்கும் போது அது எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நானா கிரியேட் பண்ணிக்கிட்டது. இந்த வேலைலாம் நமக்கு இருக்கு, இதெல்லாம் விட்டு நம்ம ஏன் அவங்க பேசல இவங்க பேசல நம்ம யோசிக்கணும். நமக்கான வேலையை பார்ப்போம். நமக்கு நம்ம பிரச்சனையை பார்க்கறதுக்கே டைம் இல்லை, நம்ம ஏன் அடுத்தவங்களை பத்தி யோசிக்க போறோம். அதனால உங்க டைம் வந்து ரொம்ப வேல்யூவானது. அந்த டைமை உங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு அந்த டைமை தயவு செஞ்சு வேஸ்டே வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க, அப்படிதான் சொல்லுவேன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம் அப்படின்னா கூட, ஐயோ அவங்க அவ்வளோ நகை போட்டிருக்காங்களே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ நகை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியான சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துக்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. உங்களுக்கு அமைஞ்ச நல்ல பிள்ளைங்க மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நீங்கள் வந்து கஷ்டமே பட்டாலும் ஃபினான்ஷியலாக நீங்கள் அப்படி நடுவில் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் இருப்பீங்களா, அந்த லைஃப் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. அதனால் அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்மக்கிட்ட இது இல்லைன்னு நினச்சிருவாங்களோ, அது இல்லைன்னு நினச்சிருவாங்களோலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் நீங்கள் தான் அந்த இடத்துல பெரிய ஆள்னு எப்போவுமே நம்புங்க. பெரிய ஆள்னா அதுக்காக நான் பெரிய ஆள்னு நம்ம அலட்டிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. யாரையும் பார்த்து ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லையேன்ற எண்ணம் மட்டும் வரவே கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கான விஷயங்கள் வந்து பண்றாங்க, நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது வேற. ஆனா அவங்க பண்றாங்களே நம்மளால முடியலையேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறதோ பொறாமப்படுறதோ வந்து நல்ல விஷயம் கிடையாது. எந்த இடத்துல போனாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. இல்லை அவங்களாம் கொஞ்சம் வசதியானவங்க, அதனால அவங்க கொஞ்சம் முன்னாடி போட்டுமே நம்ம பின்னாடி போட்டு ஏன்
அவங்க கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. ஆனா அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கோமா? நம்ம ஒரு இடத்துக்கு போனா நல்ல ட்ரெஸ் போடாம இருக்கோமா? நம்ம பசங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்காம இருக்கோமா? இல்லல்ல. அவங்க ரூ. 1000 நம்ம அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி தராங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரூ. 100 நம்ம பசங்க கேட்கறத வாங்கி கொடுப்போம். அப்போ நம்ம யாருக்கும் யாரை விட குறைஞ்சவங்க வந்து கிடையாது. எப்பவுமே உங்களை முதல்ல யார் முன்னாடியும் நீங்க முதல்ல விட்டு கொடுத்துக்காதீங்க. அப்பதான் என்ன சொல்றது, ஐயோ நமக்கு யாரும் இல்லைன்ற தாட்லாம் நமக்கு வரவே வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணணும்னு யோசிங்க. அது சம்பாதிக்கணுன்றது தான் கிடையாது. ஏன்னா வீட்டுல இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. காரணம் என்னன்னா, அக்கா நான் வீட்டிலே இருக்கேன்க்கா, என்னால சம்பாதிக்கவே முடியல. சம்பாதிக்க வேண்டாம். உங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 1000 500 எடுத்து சேமிச்சு வைங்க. வேலைக்கு போய் தான் பணம் சம்பாதிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க பசங்களை ரொம்ப நிம்மதியா பார்த்துட்டு உங்க வீட்டை பார்த்துக்கிறதுனால தான் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளில போய் நல்லா வந்து சம்பாதிக்க முடியுது. அதனால குடும்பத்தை பார்த்துக்கிறத விட ஒரு நல்ல விஷயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். நம்ம ₹1,00,000 சம்பாதிக்கிறத தாண்டி எனக்கு என் பசங்களோட ஒரு நாள் என் பசங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து என் வீட்டில் நான் சந்தோஷமா என் குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால நம்ம சம்பாதிக்கலன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வீட்டில் இருக்கீங்களா? கடவுள் உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காருல, அந்த லைஃப்பை எவ்வளோ சந்தோஷமா வாழ்றதுன்றதை பற்றி மட்டும் யோசிங்க. இல்லாத பற்றி கண்டிப்பாக யோசிக்காதீங்க. டெய்லி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோட காலையில் எந்திரிங்க. அக்கா எனக்குலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுனா வேலையே இல்லைக்கா அப்படின்னா, உங்களை ஏதாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை பெட்டரா ஆக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க வெறும் முகமே கழுவாம வெறும் சும்மா ஒரு நைட்டியோட சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குன்னா நல்லா குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி அழகானா உங்களை வந்து சுடிதார் போடுங்க, புடவை கட்டுங்கலாம் சொல்லலை. இருக்கிற நைட்டியை நல்லா நீட்டா துவைச்சு ஒரு நைட்டி போட்டு அழகா ஒரு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு இருக்கும்போது நீட்டா இருங்க. உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை நீங்க நீட்டா பார்த்துக்கோங்க. உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. பசங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கத்துக்கோங்க. அதனால டெய்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண போறேன். ஆனா ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு வந்து எந்த லைஃப்ல எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கூட, காலைல எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தோட லிஸ்ட் எடுங்க. பெரிய படத்தோட லிஸ்ட் எடுத்துட்டு, இதெல்லாம் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண போறேன். நான் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போக போறேன். இன்னைக்கு நான் இங்கிருந்து இங்க போயிட்டு வர போறேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோட டெய்லி வந்து இருங்க. அது என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்தது, உங்களோட மைண்ட் செட்டை வந்து பொறுத்தது. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணும். நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா மாற்றும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.